சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட நாகேஸ்வரி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு ஒரு பொன்மொழி உண்டு. சாப்பாடு போடுறது புண்ணியம், சாப்பாடு உண்ணத்தான் மனிதன் போதும் என்று சொல்லுவான். மற்றது எது கொடுத்தாலும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் வேணும்னு தான் சொல்லுவான். மனித இயல்பு. ஆசை யாரை விட்டது? ஆனால் இன்றைய காலம் அவசர காலம். சாப்பாட்டுக்குன்னு நேரம் ஒதுக்காமல் மனிதன் ஓடிக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். அதனால் வீட்டில் சமையல் சாப்பாடு செய்கிற பழக்கம்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னொரு காரணம், வீட்டில் ஒருத்தர் சம்பாதிச்சா பத்தலை போதலை, மறுபடியும் ஆசை பேராசை. அதனால் ஆணு பொண்ணு 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, சமையல் செய்ய முடியாத நிலை. இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு 2 நாளைக்கு அல்லது அடுத்தடுத்த நாள் கேட்குற நிலைமை குடும்பத்தில் உருவாகிடுச்சு. நீங்கள் தெருவில் இருக்கும் உங்களை நாடி வரக்கூடிய விலங்குகளுக்கு, குறிப்பாக நாய்களுக்கெல்லாம் உணவளிக்கும் நற்செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தெருவில் உலாவும் மாடுகளுக்கும் தண்ணீர் வைக்கிறீங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறது நல்லதாச்சே. வெளியில் சாப்பிட்ற பழக்கம் வந்ததுனால நிறைய பேர் பலவிதமான உணவகங்களை திறந்துட்டாங்க. வியாபாரம் பெருகிடுச்சு. எல்லாரும் சௌகரியத்துக்கு போய் வசதிக்கு ஏற்றபடி சாப்பிட்டுக்கிறாங்க வெளியில். தமிழ்நாட்டில் குறிப்பாக நகர்ப்புறங்களில் உணவு என்பது பெரும் வணிகம் ஆயிடுச்சு. எல்லாரும் எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் எதுவும் பழக்கமான உணவு வகை கிடையாது. உதாரணத்துக்கு இட்லி, தோசை, பொங்கல், உப்புமாலாம் கிடையாது. ரொட்டி வகைகள், பிரியாணி, பரோட்டா, நூடுல்ஸ், சாண்ட்விச், ஓட்ஸ், பர்கர், பிஸான்னு ஏகப்பட்ட வெளிநாட்டு உணவு வகைகளைத்தான் நம்ம மக்கள் சாப்பிட்றாங்க. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு உணவு பண்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. நமது தட்ப வெப்பநிலை, வெயில் சார்ந்த வெப்பம் சார்ந்த சூழல், அதற்கு ஏற்ற உணவு வகைகள் தான் நம்முடையது. வெளிநாடுகளில் பெரும்பாலும் குளிர் சூழல். அந்த சூழலுக்கு ஏற்ற உணவு வகைகளை நமது மக்கள் சாப்பிட்டா என்னாகும்? செரிமான கோளாறு, உடல் உபாதைகள் உண்டாகும். இதையெல்லாம் நாம் சொன்னால், கடுதாசியில் எழுதுனா நம்ம பிள்ளைங்க கேட்குறாங்களா? நாகேஸ்வரி மேடம், வெளிநாட்டு மோகம் நிறைய உருவாகி இருக்கு. பசித்து புசின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதாவது ஒரு நட சாப்பிட்ட உணவு பண்டம் செரிமானம் ஆன பிறகு தான் அடுத்த வேளை உணவு உட்கொள்ளணும். செரிமானம் ஆன பிறகு அல்லது செரிமானம் ஆகிற மாதிரி உடல் உழைப்பை மேற்கொள்ளணும். உடல் உழைப்பு இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது உடல் உபாதைகளுக்கு வழிகோலும். ஒபிசிட்டிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால் தெரியாத புரியாத வார்த்தையாக இருந்தது. இன்றைக்கி ஒபிசிட்டி என்ற வார்த்தையை சர்வசாதாரணமாக எல்லாரும் பயன்படுத்துகிற அளவுக்கு வந்துருச்சு. நம்ம அளவில் மாற்றம் வேணும். எதை எங்கே எப்படி பயன்படுத்தணும், எது வேணும் எது வேண்டாம்னு முடிவு பண்ணுற மன மாற்றம், மனப்பாங்கு வேணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.